ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து 1/4 கப் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பீட் ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறம் 1/2 கப் வந்து நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த முட்டையோட நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக பட்டருமே வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிச்சாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி. பேட்டரை வந்து நான் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பரை வச்சு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு இது பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் டார்க் சாக்லேட்டும் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் வச்சு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.